Hi guys, I hope you all are doing great. Welcome to the YouTube channel of SG Yadav Builders. So before we begin, let me tell you a little bit about SG Yadav Builders. So they've been in the industry for about 15 plus years and about 200 plus happy customers. They've completed about 30 plus projects across Chennai in prime locations. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படினு பாத்தீங்கன்னா we are going to see a site tour of recently completed projects by SG Yadav Builders and this is in Madipakam. So in the site tour வந்து உங்களுக்கு காட்ட போறது நான் இல்லைங்க, we have the project manager from SG Yadav Builders with us, Mr. Amal. So he's going to take us through the property, through the entire house, என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் இருக்குன்றது அவர் தான் நம்மளுக்கு காட்ட போறாரு. So let's move on. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் மடிப்பாக்கமில் பண்ணியிருக்க ப்ரீமியம் 3 BHK அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ளாட் தான். இது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்வுட்டில் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் லாக் வந்து கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் லாக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் நம்பர் கீபேட், அது இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரியும் இருக்கும், அதிலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் என்னென்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்ன்னும் போது கீழே ஒரு கீயும் இருக்குது, ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். அண்ட் வித் த மெயின் டோர் இந்த டீக்வுட்ன்றது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே 2 inch திக்னஸோட இருக்கும். சேம் கோஸ் வித் த மெயின் வுட் ஃப்ரேம். அண்ட் லிவிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் டிவி யூனிட்மே நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி தரோம். இது ஒரு டிவி யூனிட் ப்ளஸ் ஒரு புக் ஷெல்ஃபோட கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எல் ஷேப் சோஃபா மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வியூ வந்து டிவிக்கும் உங்களுக்கும் ஒரு 10 to 11 feet டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா லிவிங் கம் டைனிங்காக பண்ணியிருக்கோம். ஸோ வேர் யூ கேன் புட் யுவர் டைனிங் டேபிள் அட் த சென்டர். அண்ட் பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். அண்ட் வித் திஸ் டிசைன் விச் வி ஆர் டூயிங் இட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது டிசைன் கேட்டிங்கன்னா தட் வில் பி ஆஃப் யுவர் அடிஷ்னல் சார்ஜஸ். அண்ட் ஓவர் இயர் டைனிங் டேபிள் சென்டராக இருக்கிறதுனால க்ராக்கரி யூனிட் மாதிரியும் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் டு கீப் யுவர் பிளேட்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி. அது இல்லாமல் கீழேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஒரு டாப் பாக்ஸ் யூனிட் ஃபுல்லாகவே, அதேமாதிரி ஒரு பாட்டம் பாக்ஸ் யூனிட், அது இல்லாமல் இங்கே ஒரு ஆயில் புல் அவுட் மாதிரியும் ஒரு கேபின் கொடுத்துருக்கோம். ஸோ சிம்னி ஃபிட்டிங் இன்க்ளூடடாகவே வந்துடும் மாடுலர் கிச்சனோட. அது இல்லாமல் இங்கே இருக்க அந்த பைப் என்னென்னா நீங்கள் ஸ்டவ் வைக்கும் போது கேஸ் ஹோல்ஸ் பைப் இங்கே வச்சு கேஸ் சிலிண்டர் வந்து ரெகுலேட்டர் மாற்றக்குள்ள இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே அந்த ஹோல்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாகார்ட் அண்ட் கீசர் அதுக்கான ப்ரொவிஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம் வித் சிங்கோட. ஸோ இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது டிஷ் வாஷருக்குன்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் கிளைண்ட் சைடில் ஒரு எண்டில் எனக்கு வேண்டாம் கபோர்டாக கேட்டதுனால கபோர்ட் மாதிரியே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து ஃபார் ஃப்ரிட்ஜ் வி ஆர் ப்ரொவைடட் அண்ட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கபோர்ட் கிச்சனில் ஜஸ்ட் ஃபார் த ஸ்டோரேஜ். ஸோ அது இல்லாமல் கிச்சனில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அந்த இதுக்கோசமும் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் மிக்ஸி ஜார் அதெல்லாம் யூஸ் பண்ணவும் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஒரு அடிஷ்னல் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து மாடுலராக ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் பெட்ரூம் 1. ஸோ இங்கே பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வித் ஸ்பாட் லைட் அதுவுமே இன்க்ளூடடாக வந்துடும். அண்ட் டியூப் லைட்ஸ், லைட் அண்ட் ஃபேன் ஃபிட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து இந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் பேட்டர்னில் இருக்கும். ஸோ ஒன் வந்து ஹேங்கிங் பண்ணுற மாதிரி இந்த டிசைனில் பண்ணியிருக்கோம். ஒன் மோர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ளஸ் இங்கே இது ஒரு ஸ்டடி டேபிள் யூனிட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ளோர் பிளான்லேயே டிசைன் பண்ணுறது தான். எங்கே வந்து பெட் பொசிஷன் வர்றதுலேருந்து ஃபேன் பொசிஷன்ஸ் அண்ட் வார்ட்ரோப் பொசிஷன்ஸ் எல்லாமே ஃப்ளோர் பிளான்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. காமன் பாத்ரூமில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா வாஷ் பேசின் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு மிரர் அண்ட் ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸும். ஸோ இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டும் ஜஸ்ட் ஃபார் ட்ரிம்மர் அதுக்கும் ஒரு சார்ஜ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து வால் மவுண்ட் க்ளாசெட்ஸ் தான், ஜாக்வாரில் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஷவர் பேனல், இது 3-way ஷவர் பேனல் மாதிரி ஷவர் வித் இந்த டேப்ஸோட வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு பஞ்ச் ஏரியா சிவில்லையே நாங்கள் பிளான் பண்ணது தான், ஜஸ்ட் டு கீப் யுவர் சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸ். அண்ட் இது ஒரு கிளாஸ் வித் பார்ட்டிஷன்ஸோட பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் லோ ரூஃப் வர ஏரியான்றதுனால பாத்ரூம்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேப் ஸ்பேஸும்
பாத்ரூம்ல இருந்தே கொடுத்துருக்கோம். அண்ட் இதுதான் உங்களோட மாஸ்டர் பெட்ரூம் வரும். மாஸ்டர் பெட்ரூமே பார்த்தீங்களா எவ்வளோ வெளிச்சமாக அந்த சன்லைட் வந்து உங்களுக்கு உள்ளே வர்றது நீங்கள் எவிடென்ட்டாகவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட் பொசிஷன் இப்படி போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், விண்டோ சைட் பண்ணுற மாதிரி. அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்கான பாயிண்ட் நாங்கள் கொடுத்துருந்தோம், பட் கஸ்டமர் வந்து வேண்டான்றனால we just ignored it. And here you will have the wardrobe point. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 side wardrobe and இது ஒரு சிட்டிங் ஏரியா. லைக் இன்கேஸ் மாஸ்டர் பெட்ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வராங்கன்னா கூட they can use the space and for chit chatting you can use it here. ஸோ விண்டோஸ்மே ஃபுல்லாக UPVC விண்டோஸ் அலாங் வித் மஸ்கிட்டோ மெஷோட பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் கிரில்மே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் கர்டன் ராட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா ரூம்ஸ் அண்ட் எங்கெங்கே கர்டன்ஸ் வருதோ எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வார்ட்ரோப் நீங்கள் அங்கே பார்த்த மாதிரியே தான். ஸோ ஒன் வித் ஃபுல் ஷெல்ஃப் மாதிரி, ஈச் ரேக் மாதிரி. ஸோ இந்த வார்ட்ரோப் அதே மாதிரி ஹேங்கிங் பொசிஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் லேப் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நாங்கள் ஏன் வந்து இங்கே வால் பண்ணியிருக்கோன்றது. ஸோ யூஸ்வலாகவே ஏசி யூனிட் வந்து விண்டோ அந்த சன்ஷேட்லேயே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து வால் யூனிட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிரிக் ஒர்க் தான். இது ஏசி யூனிட்கான ஒரு ஸ்பேஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே ஏசி அவுட்டோர் யூனிட்டை சன்ஷேட்லேயே வைக்கிற மாதிரி அந்த ஹோல்ஸுமே கொடுத்துருக்கும். ஸோ பட் ஆனால் நீங்கள் எதர் சைட் ஆஃப் த டோர் ஓப்பன் பண்ணி ஃபுல் லேஃப்ட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவாரில் 3 set ஷவர், அதாவது டாப், மிடில் அண்ட் பாட்டம் அந்த 3 ஷவர் வர மாதிரி நாங்கள் வந்து ஃபுல் ப்ரொவிஷன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஷவர் ப்ரொவிஷன் கொடுக்கறத விட அதோட வாட்டர் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ இருக்குன்றது தான். ஸோ அதுதான் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் மோட்டரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது டைலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4x2 டைலிங் தான். நீங்கள் இது பார்த்தாலே தெரியும், 2 காம்பினேஷனாக பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இந்த ஷவர் ஏரியாவுக்கு ஒரு பஞ்ச் இது. ஸோ ஷாம்பூஸ் அண்ட் சோப்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி. அது எல்லாமே பாத்ரூம்லேயே ஒரு வாஷ் பேசின் வித் மிரர் ஏரியா அண்ட் கிளாசெட்ஸ் எல்லாமே வால் மவுண்ட் கிளாசெட்ஸ் தான். அங்கேயும் அது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூம் பேசேஜ் வர ஏரியாவில் இருக்க லேஃப்ட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு லேஃப்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், விச் யூ கேன் ஆக்சஸ் வித் இன் த பாத்ரூம். டைலிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து 5.25 x 2.75 டைல். ஸோ இது வந்து சட்டன் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, மோட்டோவில் இருக்க டைல். ஸோ ஸ்கர்ட்டிங்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எட்ஜஸ்மே உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காது. பிகாஸ் இது ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்கர்ட்டிங் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால பசங்க விளையாடும் போது அது எதாவது இடிச்சிக்கிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போதே சிப் பண்ணி ஸ்கர்ட்டிங் உள்ளே தள்ளி லே பண்ணுறோம். ஸோ அதோட ஃபினிஷ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. எல்லா பெட்ரூம் டோர்லையும் ஒரு நைட் லேம்பும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஒரு மெயின் ஸ்விட்ச் பேனல். அதுவும் இல்லாமல் பெட் பக்கத்துலையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு 2-way ஸ்விட்ச் பேனல். அண்ட் இது ஒரு காமன் வாஷ் பேசின் வித் மிரர் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸோட. இங்கேயும் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ட்ரிம்மிங்கோ ஏதாவது பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரியும் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் டு கீப் யுவர் டாய்லெட்ரிஸ் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் திஸ் யுவர் பெட்ரூம் 3. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி யூனிட் பக்கத்தில் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் மேண்டேட்ரி, ஸோ அதனால் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியும் கொடுத்துருக்கோம் வித் லைட் அண்ட் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட. ஸோ வார்ட்ரோப்ஸும் அங்கே பார்த்த மாதிரி அதே மைக்கா பேட்டர்ன் தான். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேங்கிங் பேட்டர்னில் ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இந்த ஸ்பேஸ்க்கான ஒரு இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸாக வந்திருக்கும். இங்கே இந்த ஸ்பேஸ்க்கான இன்டீரியர் ப்ரொவைட் பண்ணால 3 டோர்ஸாக பண்ணியிருக்கோம். ஒரு டோர் ஃபுல்லாகவே ஷெல்ஃப் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இவங்க செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் அந்த கிரில் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏசி அவுட்டோர் யூனிட் வைக்கணும்னா கீழேருந்தே அவங்க லேடர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் டெரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வேறு செகண்ட் ஃப்ளோர் வரும்போது அந்த காப்பர் வயர் நீங்கள் டெரஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதே அதுவே ஒரு பெரிய காஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் இருக்க ஃப்ளாட்ஸ்க்கு மட்டும் 2 சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது விண்டோக்கு மேலே ஒரு சன்ஷேட், விண்டோக்கு கீழேயும் ஒரு சன்ஷேட். ஸோ இது ஓப்பன் டைப் ஏன் கொடுத்துருக்கோம்னா நீங்கள் இங்கேருந்தே உங்கள் அவுட்டோர் யூனிட்டை கீழே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ஒரு லாக் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கேருந்தே நீங்கள் உங்கள் அவுட்டோர் யூனிட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், விச் வில் சேவ் யூ அந்த காப்பர் வயருக்கான சார்ஜஸும் சேவ் பண்ணும். அண்ட் அகைன் இந்த விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட தான் வரும். இங்கே இருக்க எல்லா விண்டோஸுமே UPVC ஸ்லைடிங் விண்டோஸ் அலாங் வித் மஸ்கிட்டோ விண்டோஸ் இருக்கும். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2x2 டைலிங் பண்ணியிருக்கோம். ஈச் பாத்ரூம் ஈச் காம்பினேஷனில் போயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் வரும், டைல் ஃப்ளோரிங்கு. ஸோ இங்கேயும் ஒரு வால் மவுண்ட் கிளாசெட், 3-way டேப்ஸ் வித் ஹேண்ட் ஷவரோட வந்துடும். அண்ட் இங்கேயும் ஒரு ஷவர் இருக்குது.
இது உள்ளேயும் ஒரு வாஷ் பேசன் வித் மிரர் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸ். அண்ட் இங்கேயும் நீங்கள் ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் ஃபார் ட்ரிம்மிங் அண்ட் அதர் திங்ஸ். பால்கனி டோர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரெஞ்ச் டோர் டீக் வுட்லேயே பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் டைப் பேட்டர்னால ஃபுல் கிளாஸஸ்லாம் நடுவில் போட்டு இந்த ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது டைல் வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து வாஷிங் மிஷினோட ஸ்டோரேஜ்க்கான ஒரு கபோர்டும் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதே ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி ஜஸ்ட் டு என்ஜாய் த பால்கனி வியூ. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கான கனெக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இது ஒரு 1 inch டைல் வந்து ஹைட் பண்ணி எடுத்துருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் இன்வெர்ட்டர் வைக்கிறதுனால வாட்டர் எதுவும் போகக்கூடாது. அண்ட் அது இல்லாமல் இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக இன்டீரியர்லாம் பண்ணுறதுனால பெஸ்டிசைட்ஸ் இஷ்யூஸ் வந்து நிறைய வீட்டில் வருதுங்க. ஸோ இது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பிஃபோர் லேயிங் த டைல் கன்சீல்டாகவே ஒரு டியூப் மாதிரி வச்சு ஜங்ஷன் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இனிஷியலாகவே நாங்கள் பம்ப் பண்ணிவிடுவோம் விச் வில் என்டையர் ஃப்ளாட் வந்து சர்க்குலேட் ஆகிற மாதிரி. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்து பம்ப் பண்ணிட்டாங்கன்னா என்டையர் வீடு அது சர்க்குலேட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் கன்சீல் பெஸ்ட் கண்ட்ரோல் which we are doing it like for more than 20+ projects now and every projects இது வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெக்ராண்ட் ஸ்விட்சஸ் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபேன் எல்லாமே உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன்ஸ். அதுக்கான ரிமோட்ஸ் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ் which we are putting it like we will give you the remotes as well. அண்ட் அதுவும் இல்லாமல் லெக்ராண்ட் டிபி பாக்ஸ். டிபி பாக்ஸுமே உங்களுக்கு அந்த லெக்ராண்டோட டிபியில் தான் பண்ணுறோம். 3 phase கனெக்ஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட் பார்க்கும் போதே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். மேஜர் ஆஃப் த கஸ்டமர்ஸ் கேட்குறது எப்படின்னா ஃபர்தர் நீங்கள் பிளான் அப்ரூவல் எப்படி இருக்குது, லீகல்லாம் எப்படி, அந்தமாரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கும் போதே நாங்கள் லீகலி அது வெரிஃபை ஆகி அது ஓகேன்ற பட்சத்தை தான் நாங்கள் வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் ஒரு லேண்டுக்குமே ப்ராஜெக்ட்டுமே ஒரு ப்ரீ பிளானிங்ன்றது ஒரு 3 months 4 months முன்னாடியே இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா லீகல் வெரிஃபிகேஷன்ஸ், பிளான் அப்ரூவல், ஃப்ளோர் பிளானோட ஃபைனலைசேஷன். அதாவது ஃப்ளோர் பிளான்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எம்டியாக இல்லாமல் அதுலேயே எங்கே சோஃபா வரும், டிவி வரும்ன்றது ஒரு டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனோட ஃப்ளோர் பிளான் டிசைனும் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு ஃபர்தராக ஃப்ளாட் பார்த்துட்டு எனக்கு புக்கிங் எடுக்கணும், நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து மடிப்பாக்கம்ல ராகவா நகரில் எங்கள் ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எங்கள் எம்டிஸும் மிஸ்டர் நித்யானந்தன் அண்ட் ரமேஷ். மிஸ்டர் நித்யானந்தன்றவங்க அக்கௌண்ட் அண்ட் மெட்டீரியல் சப்ளை பார்த்துக்கிறாங்க. ரமேஷ் சார்ன்றவர் தான் இந்த சீனியர் இன்ஜினியர். ஸோ அவரோட இன்வால்மெண்ட்டில் தான் இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுன்னு என்ன பெஸ்ட் குவாலிட்டி பண்ணலாம் அப்படின்றதுல தான் நாங்கள் வந்து எங்களோட மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் எடுத்துகிட்டு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் தான் நாங்கள் ஒவ்வொரு டிசைனுமே ஒரு ப்ராஜெக்டில் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்கும் போது என்ன சார் லோன் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு எப்படி சார் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது we have tie-ups with 4 banks: SBI, யூனியன் பேங்க், டாடா கேபிட்டல் அண்ட் ஆக்சிஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ்ட் வீடுன்னும் போது நமக்கு மேஜர் கஸ்டமைசேஷன்ஸ் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எங்கெங்கே பண்ணுறோன்னா தாளம்பூர், கோவிலம்பாக்கம், படூர் அண்ட் மடிப்பாக்கம்லேயே 1 more ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எனக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணணும், இன்கேஸ் இல்லை எனக்கு 2 bedroom போதும், இல்லை 2 toilets போதும், இல்லை எனக்கு டைனிங் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னும் போது நம்ம ஃப்ளோர் பிளான்லேயே ரீஒர்க் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எங்களோட மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸில் டைலிங், பெயிண்ட் அண்ட் த இன்டீரியர் இது எல்லாமே வந்து எங்களோட சாய்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ நாங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்கு மட்டும் இந்த டிசைன் அண்ட் அதர் ஃப்ளாட்டுக்கு வேறு டிசைன் பண்ணுறது இல்லைங்க. Book your site visit today. For further details, you can contact us on the above number. And before you go, don't forget to check the description for more details. I'll see you in the next video. Until then, bye-bye.